श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 58 சீதையின் சுயம்வரம். ஹிருதயத்தில் சீதையின் அழகை மெச்சிக்கொண்டு சகோதரர் இருவரும் குருவின் அருகில் சென்றனர். ஸ்ரீராமன் விஸ்வாமித்திரரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். ஏனெனில் அவர் நேர்மையானவர். கபடம் அவரை தொடக்கூட முடியாது. பூக்கள் பெற்று முனிவர் பூஜை புரிந்தார். பிறகு சகோதரர் இருவருக்கும் ஆசி அளித்தார். உங்கள் மனோரதம் நிறைவேறும். இதை கேட்டு ராம லக்ஷ்மணர்கள் நிம்மதி அடைந்தனர். சிறந்த விஞ்ஞானியான முனிவர் விஸ்வாமித்ரர் உணவு உண்ட பிறகு சில புராண கதைகள் கூறினார். இவ்வாறாக பகல் பொழுது போயிற்று. குருவின் ஆணை பெற்று சகோதரர் இருவரும் சந்தியாவந்தனம் செய்ய கிளம்பினர். கிழக்கு திசையில் அழகாக சந்திரன் உதித்தான். ஸ்ரீராமன் அதை சீதை முகம் போல் இருப்பதாக பார்த்து மகிழ்ந்தார். பிறகு மனதினுள் ஆலோசித்தார். இந்த சந்திரன் சீதை முகத்திற்கு ஈடானது, கலங்கம் இல்லாதது. உப்புக்கடல் இதற்கு பிறப்பிடம், விஷம் இதன் கூட பிறந்தது. பகலில் இது ஒளிமங்கி விடுகிறது. கலங்கம் சிறிது உடையதுதான். அப்பாவியான இந்த ஏழை சந்திரன் சீதையின் முகத்திற்கு சமமாக எப்படியாகும்? இது தேய்கிறது, வளர்கிறது. கணவனை பிரிந்த பெண்களுக்கு துன்பம் அளிக்கிறது. ராகு தனக்கு குறுக்கே வருகின்ற இதை விழுங்கி விடுகிறான். சக்கரவாக பறவைக்கு சோகம் அளிப்பது தாமரைக்கு எதிரி சந்திரனே. உன்னிடம் இத்தனை குறைகள் உள்ளதே, நீ எப்படி சீதைக்கு சமமாவாய்? ஆகவே ஜானகியின் முகத்துடன் உன்னை ஒப்பிடுவதால் மிகவும் தவறான செய்கை என்ற குற்றம் வந்து சேரும். இவ்விதம் சந்திரனை முன்னிட்டு சீதையின் முகத்தின் சோபையை வர்ணித்தபடி இரவு வெகுநேரம் கழித்து அவர் குருநாதரிடம் சென்றார். முனிவரின் திருவடி தாமரைகளை வணங்கி விடை பெற்று அவர் ஓய்வு எடுத்து கொண்டார். இரவு கழிந்ததும் ரகுநாதர் விழித்து கொண்டார். தம்பியை பார்த்து இவ்விதம் கூற ஆரம்பித்தார். குழந்தாய், பார், தாமரைக்கும் சக்கரவாக பறவைக்கும் மற்றும் உலகம் அனைத்திற்கும் ஆனந்தமளிக்கும் அருணன் உதித்துவிட்டான். லக்ஷ்மணன் கரமிரண்டும் கூப்பி பிரபுவின் பிரபாவத்தை குறிப்பாக தெரிவிக்கும் இனிய மொழி பேசினார். அருணன் உதித்ததால் ஆம்பல் பூ கூசி குறுகிவிட்டது. நட்சத்திரங்கள் ஒளி மங்கிவிட்டது. தாங்கள் இங்கு வந்த செய்தி தெரிந்ததும் எல்லா அரசர்களும் வலிமை இழந்து விட்டார்களே, அதுபோல அரசர்கள் அனைவரும் தாரகைகள் போல பகலில் ஒளி மங்கிவிட்டார்கள். ஆயினும் அவர்கள் சிவனின் வில் என்ற பெரும் இருட்டை விரட்ட முடியவில்லை. இரவு முடிந்ததும் தாமரைகள், சக்கரவாகங்கள், வண்டுகள், இன்னும் மற்ற பறவைகள் உற்சாகம் அடைகின்றனவே, அதுபோல பிரபுவே, தங்களுடைய பக்தர்கள் அனைவரும் வில் முறிந்தவுடன் நிம்மதி அடைவார்கள். சூரியன் உதித்து விட்டான். ஒரு முயற்சியும் இன்றி இருட்டு அகன்றுவிட்டது. நட்சத்திரங்கள் மறைந்துவிட்டன. உலகில் எங்கும் ஒளி பரவிவிட்டது. ரகுநாதா, சூரியன் தன் உதயம் என்ற வியாஜத்தில் அரசர் கோமானான தங்கள் பிரதாபத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்தி விட்டான். தங்களுடைய தோள் வலிமையை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த வில் நாணேற்றம் என்ற முறை வகுக்கப்பட்டிருக்கிறதோ என்னவோ. தம்பியின் சொற்கேட்டு பிரபு ஸ்ரீராமன் புன்முறுவல் செய்தார். பிறகு இயல்பாகவே தூயவரான ராமன் ஷரீர சுத்தி செய்து கொண்டு ஸ்நானம் செய்தார். நித்திய கர்மாவை செய்து முடித்து குருவின் அருகே சென்றார். குருவின் அழகான திருப்பாத கமலங்களில் தலை சாய்த்தார். அப்பொழுது ஜனகர் சதானந்தரை அழைத்தார். அவரை உடனே விஸ்வாமித்திரரிடம் அனுப்பினார்.
அவர் அங்கு வந்து ஜனகரின் விண்ணப்பத்தை தெரிவித்தார். விஸ்வாமித்ரர் உவகையுடன் சகோதரர் இருவரையும் அழைத்தார். சதானந்தரின் திருவடிகளை வணங்கி பிரபு குருவின் அருகே சென்று அமர்ந்தார். முனிவர் கூறினார், அப்பா கிளம்பு, ஜனகர் கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். சென்று சீதையின் ஸ்வயம்வரம் பார்க்க வேண்டும். பகவான் யாருக்கு பெருமையளிக்கிறார் என்று பார்ப்போம். லக்ஷ்மணன் கூறினார், ஐயா, எவருக்கு தாங்கள் கிருபை உள்ளதோ அவர்தான் பெருமை பெறுவார். வில்லை அவர்தான் நாணேற்றுவார். இந்த சிறந்த மொழி கேட்டு முனிவர்கள் திருப்தி அடைந்தனர். எல்லோருக்கும் மகிழ்ச்சி என அறிந்து ஆசி அளித்தனர். பிறகு முனிவர் குழாமுடன் கிருபையுள்ள ராமன் வில் யாக சாலை பார்க்கச் சென்றார். சகோதரர்கள் இருவரும் அரங்கம் வந்துவிட்டனர் என்ற செய்தியை நகர மக்கள் கேட்டவுடன் அப்பொழுதே சிறுவர்கள், இளைஞர்கள், கிழவர்களான ஆண் பெண்கள் வீட்டையும் காரியங்களையும் மறந்து அப்படியே கிளம்பி வந்துவிட்டனர். பெரிய கூட்டம் சேர்ந்துவிட்டது என்று ஜனகர் கண்டதும் அவர் நம்பிக்கைக்கு உரிய பணியாளர்களை அழைத்து கூறினார், நீங்கள் உடனே மக்களிடையே சென்று அவரவருக்கு ஏற்றபடி இருக்கை அளித்து அமரச் செய்யுங்கள். அந்த பணியாளர்கள் இனிய பணிவான வேண்டுகோள் விடுத்து சிறந்தவர், நடுத்தரமானவர், சாதாரண மக்களை பிரித்து அவரவர்களை அவரவர்க்கு தக்க இடத்தில் அமர்த்தினார்கள்.